வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் திரைப்படத்தின் திரை விமர்சனம். சிறு வயதிலேயே தாயை இழந்த பிரவீன்குமார் தனது அப்பா ஜெயபிரகாஷ் மீது அதிக பாசம் கொண்டவராக இருக்கின்றார். இன்ஜினியரிங் முடித்த அவர் தனது மனைவி சனம் ஷெட்டி மற்றும் கை குழந்தையுடன் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சென்னையில் வசிக்கும் ஜெயபிரகாஷ் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். இதனால் பிரவீன்குமார் தனது குடும்பத்துடன் சென்னைக்கு வருகின்றார். தனது அப்பாவிற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய 50 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. தனது கையில் அவ்வளவு பணம் இல்லாததால் தனது நண்பரிடம் உதவி கேட்கின்றார். அவரது நண்பன் பாலசரவணன் மூலமாக கந்து வட்டிக்காரர் அருள்தாஸிடம் 50 லட்சம் வட்டிக்கு வாங்கி தனது தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்கின்றார். பின்னர் அருள்தாஸிற்கு சரியான நேரத்தில் பணம் தர முடியாமல் கார்த்திக் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றார். அருள்தாஸ் இதனால் பிரவீனுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். கடனை அடைக்க வழி இல்லாமல் தவிக்கும் அவருக்கு தனது முன்னாள் காதலியான ஷாலினி வட்னி கட்டி பெரிய பணக்காரரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருப்பது தெரிய வருகின்றது. இதனால் இவர்கள் காதலிக்கும் போது ஒன்றாக சேர்ந்து எடுத்த போட்டோக்களை எல்லாம் காட்டி அவளிடம் பணம் பறிக்க திட்டம் போடுகின்றார். இந்த திட்டத்தை தனது நண்பன் பாலசரவனிடம் கூறி செய்ய சொல்கின்றான். முதலில் தயங்கும் பாலசரவணன் பின்னர் பிரவீன் மற்றும் ஜெயபிரகாஷ் மீதுள்ள பாசத்தால் ஒப்புக்கொள்கின்றான். பாலசரவணன் மிரட்டலுக்கு பயந்து ஷாலினி பணம் தருவதாக கூறுகின்றார். ஆனால் அவ்வளவு பணம் இல்லாததால் பிரவீனை சந்தித்து இதற்கு உதவி கேட்கின்றார். மேலும் தனது கணவர் கார்த்திக் குமாரை மிரட்டி பணம் பறிக்கும்படி யோசனையும் கூறுகின்றார். டாக்டராக இருக்கும் கார்த்திக் குமாரோ இதற்காக தன்னுடைய மருத்துவமனைக்கு மகளின் கருக்கலைப்பிற்காக வரும் கோடீஸ்வரியை மிரட்ட சங்கிலி தொடர் போன்று இந்த மிரட்டல் நீண்டு கொண்டே போய் இறுதியாக மிகப்பெரிய தாதாவான நரேனிடம் போய் நிற்கின்றது. அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மிரட்டல் எங்கிருந்து ஆரம்பித்தது என விசாரிக்கின்றார். அப்போது இதற்கு முதற் காரணம் நாயகன் பிரவீன் என்பதை கண்டுபிடிக்கின்றார். இறுதியில் அவரை நரேன் என்ன செய்தார் என்பதே படத்தின் மீதி கதை.